வணக்கம் என் அன்பான உறவுகளே. இன்றைக்கி வந்து நம்ம பிபிஐஎஸ் ஃபேமிலியில் வந்து என்ன ஷார்ட்ஸ் வீடியோ போட போகிறோம்னா, பாவக்காய் இங்கே பாருங்க. பாவக்காயை நான் ஒரு 1/4 கிலோ வாங்கி நல்லா அறுத்துக்கிட்டேன். தண்ணியை ஊற்றி அலசி எடுத்துக்கிட்டு அறுத்து வச்சுக்கிட்டேன். இதை லைட்டாக உப்பு போட்டு குலுக்கி எண்ணெயில் போட்டு அப்படியே வேக வச்சு கொஞ்சோண்டு காரத்தூள் போட்டு சாப்பிடுவோமா? சுகருக்கு டெய்லி கசப்பு சாப்பிட சொல்லியிருக்காங்க, அதுக்காக பற்ற வச்சு எண்ணெய் சட்டியை வச்சுக்கிட்டேன். நல்லா சட்டி காஞ்சிருச்சு, கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். எண்ணெய் காயட்டும். இப்போ இந்த பாவக்காயில் மேலே உப்பை போட்டு நல்லா குலுக்கிக்கிடுவோம். வேறு ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் நேரம் ஊறினாலே போதும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. பாவக்காய் எடுத்து எண்ணெயில் நல்லா வதக்கிடுவோம். ரொம்பவே ஒரு மருத்துவ குணம் கொண்ட பாவக்காய் தான். பாவக்காய் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கா, ரொம்பவே உடம்புக்கு நல்லது. அதனால தான் நான் சரி பாவக்காயை வாங்கி இன்றைக்கி சமைச்சிருவோம் அப்படின்ட்டு. பாவக்காய் இந்த மாதிரி வறுத்தா நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி வறுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த வேக விட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு எண்ணெயை தனியாக எடுத்துட்டு அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னு சொல்கிறேன். இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறோம். இந்த பாவக்காய் வெந்த எண்ணெயை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு பாவக்காயை இதில் எடுத்து வச்சுக்கிறோம். இதே பாத்திரத்தில் தான் நம்ம இந்த எண்ணெய் சத்தெல்லாம் இருக்கிறதுனால அந்த பாவக்காயை கட்டி கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டு பாவக்காயை போட்டுக்கிறோம். போட்டு காரத்துக்காக கொஞ்சோண்டு தூள். சூப்பராக இருக்கும். இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்ம தயிர் சாதத்துக்கு பழைய சாதத்துக்கு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது மாதிரி பாவக்காய் வந்து இது மாதிரி சிம்பிளாக சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாவக்காய் ரொம்ப சூப்பராக பொரிச்சாச்சு, வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் பாவக்காய் கிடச்சா விட்டுறாதீங்க. ஒரு மருத்துவ குணம் கொண்ட பாவக்காய் தான் இது. சாதாரணமாகவே நம்ம சும்மா பிள்ளைங்கள்ட்ட வந்து கொஞ்சோண்டு இப்படி வறுத்து கொடுத்தோம்னா வெறுமனாவே சாப்பிடுங்க. அது எனக்கெல்லாம் வந்து சுகருக்காக நான் டெய்லி பாவக்காய் ஒரு வாரத்துக்கு சாப்பிட்லாம் அப்படின்னு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.